வெல்கம் டு ஸ்கார்லோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி ஸ்டைல் வெள்ளை மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், தேவையான அளவு தேங்காய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நனைய வச்சு அதில் உள்ள எசன்ஸையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி நல்லா கை விட்டு கலக்கி இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா கன்னியாகுமரி ஸ்டைல் வெள்ளை மீன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு அன்னைக்கு வச்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட அதை அடுத்த நாள் சுண்டை வச்சு பழைய சாதத்துக்கு வச்சு திங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.